ஹாய்ங்க. பாப்பாஸ்ரீ சேனலின் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லாரும் மிக சந்தோஷமாக நலமுடன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பாப்பாஸ்ரீ சேனல் வீட்டிலும் விநாயகர் சதுர்த்தி விழா நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளையார் அல்லது விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்து சமய கடவுள்களில் பெரும்பாலான வழிபடக்கூடிய முதன்மையான கடவுளாகும். நாம் எது எழுதக்கூடியதாக இருந்தாலும் எந்த ஒரு காரியம் செய்யக்கூடியதாகவும் விநாயகரை நினைத்து கொண்டு வழிபட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். அவருடைய பிறந்த நாள் இன்று மிக விமர்சையாக உலகெங்கும், நமது இந்தியாவில் மட்டுமில்லை எல்லா நாட்டிலுமே விநாயகர் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. விநாயகர் வழிபாடு இந்தியாவிலும் நேபாளத்திலும் முழுவதுமாக காணப்படுகிறது. இவர் கணபதி, ஆனைமுகன், பிள்ளையார் அப்படின்னு பல்வேறு கஜமுகன் நிறைய பேரில் இவர் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாரு. மூஷிக வாகனன், மோதக பிரியன் அப்படிலாம் இவர் எந்த இதுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்திற்கும் பூதகணங்களும் புதிய தொடக்கம், நிறைவேறுதல், மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறாரு. இவருடைய வேறு பெயர்கள் விநாயகர், சர்வாயூர், சர்வாயுதர், மயூரேசர், கபிலர், விகடர், கணபதி, ஐங்கரன், ஆனைமுகன் அப்படின்னு பல்வேறுபட்ட பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் இவரை நினச்சி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா உடனே நடக்கும். சமஸ்கிருதத்தில் இவருடைய பேர் கணேஷா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்தில் பிள்ளையார். இவருக்கு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி ஒரு பூ வச்சா கூட இவர் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். இவருக்கு சொல்ல வேண்டிய மந்திரமாக இருக்கிறது. இவர் கைகளில் பாசம், அங்குசம், தந்தம், வேதாளம், சக்தி, வேல், அம்பு, வில், சக்கரம், கத்தி, கேடகம், நாகபாசம், சூலம், குந்தாளி, மழு முதலான அனைத்து ஆயுதங்களையும் தரித்திருக்கிறார். இவருடைய துணையாக சித்தி புத்தி இருவரும் இருக்கிறார்கள். இவருடைய தாய் தந்தையராக சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் இவர்களுடைய பெற்றோர்கள் ஆவார். குழந்தைகள் இவருக்கு பிள்ளையாருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லி பிள்ளையார் தனியாக வச்சுருக்காங்க. ஆனால் வடநாட்டிலெல்லாம் இவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சுபன், லாபன், சந்தோஷி மாதா அப்படின்னு சொல்லிட்டு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. சுண்டலி அதாவது மூஞ்சுரு தான் இவருடைய வாகனமாக இருக்கிறது. இவருடைய பற்றிய நூல்கள்லாம் கணேச புராணம், விநாயகர் அகவல் ஔவையார் அருளியது, ஔவையார் பாடியது விநாயகர் அகவல். அதே மாதிரி கானாதிபத்தியம் அப்படிங்கிற சமயத்தில் சேர்ந்ததாக இருக்குது. விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விநாயகர் சதுர்த்தி மாதத்தில் 2 சதுர்த்தி வரும். சுக்ல சதுர்த்தி, கிருஷ்ண சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி, மகா சங்கடஹர சதுர்த்தி சில நாட்களுக்கு முன்னால் தான் முடிஞ்சிருச்சுது. இன்றைக்கி நம்ம விநாயகருடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். விநாயகர் முழு முதற் கடவுளாக வழிபடும் சமயம் கணாதிபத்தியம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. கணபதியா அப்படின்னு சொல்லிட்டு சைவ சமயத்தோடும் வைணவ சமயத்தோடையும் ஒன்றிணைந்தது. வைணவர்கள் விநாயகரை தும்பிக்கை ஆழ்வார் என்று அழைப்பார்கள். ஆக எல்லாருக்குமே வழிபடக்கூடிய சைவம் வைணவம் அப்படின்ட்டுலாம் இல்லை, எல்லாருமே துதிக்கக்கூடிய எளிமையான ஒரு தெய்வம்தான் நம்ம விநாயகர். வாதாபிலேந்து கொண்டாந்து விநாயகரை வழிபட்டிருக்காங்க. வடநாட்டுகள்லாம் நிறையா விநாயகர் இருக்கிறாரு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கே தெரு இருந்தாலும் விநாயகர் கோயில் சந்துக்கு சந்து விநாயகர் அருள் பாலிப்பார். விநாயகருக்கு உகந்த
21 வகையான பூக்கள், 21 வகையான பழங்கள், 21 வகையான பத்திரம்னா இலை, இவை அனைத்தும் நம்ம வச்சு தான் நம்ம வழிபடுவோம். இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளும் 21 வகையான இலைகள், பூக்கள், பழங்கள் அப்படின்ட்டு இல்லாமல் எளிமையான முறையில் நமக்கு கிடைச்ச பழங்கள் இதையெல்லாம் வச்சு நம்ம வழிபடலாம். நம்ம வாழைப்பழம், திராட்சை, மாதுளப்பழம், ஆரஞ்சு, ப்ளம்ஸு, சோளம், விநாயகருக்கு பிடிச்சது சோளம், அதுவாய் கரும்பு, கடலை இதெல்லாமே வச்சு வழிபடலாம். அதே மாதிரிக்கு நம்ம பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, வடை, அவல் பொரி, பாயசம், இதெல்லாம் சுண்டல் எல்லாமே வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருக்கிறோம். எருக்கம்பூ மாலை அவருக்கு ரொம்ப விசேஷங்க. அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை, மல்லிகைப்பூ மாலை, துளசி. இன்றைக்கி மட்டும்தாங்க துளசி யூஸ் பண்ணலாம். நான் இப்போ மறுநாள்லாம் இப்போ விநாயகருக்கு என்றைக்குமே துளசி போடக்கூடாது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் போடலாம். அதே மாதிரி இலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது அருகம்புல் போடுறோம். இது பார்த்தோம் அப்படின்னா நாயுருவி இலை, இப்படி துளசி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அரச இலை, இந்த மாதிரியான இலைகள்லாம் நம்ம போட்டு வில்வம் இதையெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணலாம். மோதகம் சாயந்தரமாக நம்ம மோதகம் செஞ்சு விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்வோம். வாழ்க வளமுடன். எல்லா வளமும் பெற்று நாம் விநாயகரை இன்று முழுவதும் கும்பிட்டு நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். விநாயகருக்கு 108 பெயர்கள் இருக்குதுங்க. உங்கள் வீட்லேயும் நல்ல முறையில் விநாயகர் சதுர்த்தி வழிபட்டு வடை, பாயசம், மோதகம் எல்லாம் செய்வித்து ஐயனுக்கு படைத்து சாப்பிட்டுட்ருப்பீங்க. நம்மளும் சாப்பிடுவோம். பாப்பாஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். விநாயகருக்கு 108 பெயர்கள் இருக்குதுங்க. அசுராதன், அலம்படா, அமித், அனந்த சித்ரூபம், அவனிஷ், அவிக்னா, பாலகணபதி, பாலச்சந்திரன், பீமா, பூபதி, புவனபதி, புத்திப்பிரியன், சதுர்மூர்த்தி, தேவதேவன், தேவாந்த நாசிகன், தேவவிரதன், தேவேந்திர ரஷிகன், தர்மிக்கன், துர்ஜன், ஏகதந்தன், ஏகநாயகன், கஜகர்ணன், கஜானனன், கஜநேதின், கஜபக்ரன், கணாத்யாஷினன், கணபதி, கௌரிசுதன், குணினன், ஹரித்ரன், ஹேரம்பன், கபிலன், கீர்த்தி, கிருபாலன், கிருஷ்ணபிங்காஷன், ஷமா, லம்பஹரணன், லம்போதரன், மகாபலன், மகாகணபதி, மகேஸ்வரம், மங்களமூர்த்தி, மனோமயன், முண்டஹரமன், மிருத்யுஞ்சயன், நாதபிரதிஷ்டன், நமஸ்தேது, முக்திதாயன், நிதீஸ்வரம், நந்தன், ஓம்ஹாரா, பிதாம்பரன், பிரமோத், பிரதமஹேஷ், புருஷ், ரக்டன், ருத்ரபிரியர், சர்வதேவாத்மன், சர்வத்மன், ஷாம்பவன், சசிவர்ணம், சுபன், சுபகுணகானன், ஸ்வேதன், சித்திதாத்தா, சித்தி விநாயகர், ஸ்கந்த பூர்வஜா, சுமூகன், சுரேஷம், ஸ்வரூப், தருண், உமாநந்தனன், மூஷிக வாகனன் அப்படின்னு 108 பெயர்கள் கொண்ட கணபதியை போற்றி ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு பெயர் சொல்லும் போது போற்றி சொல்லணும். போற்றி சொல்லி அவருடைய நாமாக்களை வழிபட்டு
நாம் வளமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம்.